வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கைன்மாஸ்டர் ஆப்ஸில் எப்படியோ குரோமா கீ யூஸ் பண்ணி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அந்த ரூம் செட்டப் வந்து ரியலாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. இது உண்மையிலே இது யாருடைய வீடு அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் என்னுடைய வீடியோ வந்து சாதாரண ஓட்டு வீடு தான். அதனால் இந்த வீடு யார் வீடுன்னு சில நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து வீடியோ எடிட்டிங் மூலமாக தான் இந்த ரூம் செட்டப்பு இந்த மாதிரி நான் இந்த கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னேன். அது எப்படி எடிட் பண்ணீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்குது. இது வந்து மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி இதை பற்றின ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அது வந்து பிசி லேப்டாப்பில் எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இல்லைனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் மூலமாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாப்பாங்கன்ட்டு தான் வீடியோ போடுறேன். சரி, நம்ம சேனல் நேம் என்னன்னு சொல்லு. ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு க்ரீன் கலரில் ஒரு கிளாத் ஒன்று தொங்க விட்டுக்கோங்க. அந்த க்ரீன் கலர் கிளாத் வந்து ரொம்ப லைட் க்ரீனாக இருக்கணும், டார்க் க்ரீன் வேண்டாம். அதில் வந்து எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது. சுருக்கம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் காற்றுல ஆடக்கூடாது. அதனால் நீங்கள் ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கோங்க வீடியோ எடுக்கும்போது. இன்னொரு விஷயம், அதில் எதுலையுமே ஷேடோ இருக்கக்கூடாது. இன்னொன்று, அந்த கிளாத் வந்து காட்டனாக இருக்கணும், கொஞ்சம் பாலிஸ்டர் மாதிரி அந்த மாதிரி வேண்டாம். ஏன்னா லைட் வெளிச்சத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த இடம் மட்டும் ஒயிட் ஷேடோ அந்த மாதிரி தெரியும். அதனால் ஒயிட் ஷேடோ வராத அளவுக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணும். அது வந்து கூகுளில் குரோமில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை வந்து நான் என்னுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இதுலேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதையும் வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த டிவி ஃப்ரேமில் வந்து என்ன வீடியோ ஓடணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அந்த வீடியோவும் ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூணுமே எடுத்து வச்சுட்டு உங்களுடைய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் என்ன சைஸ் வேணும் அப்படின்றத இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டில் இருக்குது 16:9 இதையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஹோம் பேஜ். இதில் வந்து ரைட் சைடில் இந்த ரவுண்டு போட்டு மேலே மீடியம் போட்டு பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அது ஃபஸ்ட்டில் இருக்கிற கலர்ஸ் வந்து பிளாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 4 செகண்ட் ஓடுற மாதிரி தான் இருக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் அதை அந்த லேயரை வந்து டச் பண்ணுங்கள். ஸோ இது வந்து லேயர்னு சொல்லுவாங்க. இந்த லேயரை வந்து டச் பண்ணிவிட்டு அந்த லேயர் லாஸ்ட்டில் வந்து விரல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படியே இழுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு டைம் இதில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ லென்த் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு ஒரு 15 செகண்ட்ஸுக்கு நான் இந்த வீடியோ லென்த்தை நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த லேயரை டச் பண்ணி இழுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டைம் ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ரவுண்டு போட்டு சைடில் இருக்கிற பட்டன் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜ், அந்த இமேஜை எந்த ஃபோல்டருக்குன்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே தான் அது இருக்கும். இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரதுக்கு இந்த ஏரோ மார்க்கை பிடிச்சி இப்படி இழுத்தாலே உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வரும். ஜூம் இன் ஜூம் அவுட் இதே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரைட் சைடில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஆஃபில் இருக்கும். நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற அந்த பாக்ஸுக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். இப்போ என்ன பண்ணீங்கன்னா, இந்த இமேஜும் உங்களுக்கு வந்து 4 செகண்ட் ஓடுற மாதிரி தான் இருக்கும். இந்த இமேஜையும் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாக் கலர் லேயர், ஸோ அந்த லென்த்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணீங்கன்னா, இந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதுக்கப்புறம் அதில் விரல வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே நீங்கள் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லென்த்துக்கு வந்துடும். ஸோ அந்த லென்த்துக்கு வந்ததுக்கப்புறம் விட்டுருங்க. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லேயரை அந்த இமேஜ் லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரைட் சைடில் செட்டிங்ஸ் வாங்க. இதை ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோமா கீங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து டிசபிள் இருக்கும். அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க, அதாவது ஆன் பண்ணிக்கோங்க அந்த பட்டனை. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் மட்டும் ஹைட் ஆகிடும், அதாவது மறைஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த ஃபுட்டேஜ், அதாவது இந்த டிவியில் என்ன வீடியோ ப்ளே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருப்பீங்களா, அந்த ஃபுட்டேஜை இதில் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு லேயர் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை நீங்கள் வந்து அதில் சூஸ் பண்ணி வைக்கணும். எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய சேனல் இன்ட்ரோ வீடியோவே நான் அதில் வந்து செட் பண்ணுறேன். ஸோ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பெருசாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து நீங்கள் ஜூம் இன் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ஏரோ மார்க்கை பிடிச்சி அப்படியே நீங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சைஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களால் கரெக்டாக அந்த டிவி ஃப்ரேம்குள்ளே வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுது, ஒரு பக்கம் பெருசாக இருக்குது ஒரு பக்கம் சின்னதாக இருக்குது, அந்த ஒரு கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லேயர் டச் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து சென்ட் டு பேக்னு இருக்கும், அந்த சென்ட் டு பேக்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து பேக்கில் போயிடும், இந்த இமேஜுக்கு பேக்கில் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஃப்ரேம் மாதிரியே தெரில, அதனால் இதை நான் ஃப்ரண்டில் வச்சுக்கிறேன். ஃப்ரண்டில் வச்சுட்டு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக டிவிக்குள்ள வர மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்படி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துருப்பீங்களே க்ரீன் கலர் கிளாத் போட்டு, அந்த வீடியோ ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணணும். மறுபடியும் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எதில் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது அதை வந்து பாருங்கள். பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எடுத்ததுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும், ஏன்னா அதை மட்டும் தான் ஹைட் பண்ண முடியும். நீங்கள் மற்றது எதையுமே தேவையில்லை. அதனால் இதை வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைடு வந்தீங்கன்னா க்ராப்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத நீங்கள் தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு அந்த க்ரீன் மட்டும் வர்ற அளவுக்கு, ஸோ வேறு எதையும் ஃபுல்லாக செலக்ட் பண்ண வேண்டாம், அந்த க்ரீன் கலர் மட்டும் வர அளவுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. ஸோ அதே மாதிரி தான் கீழே ஏரோ மார்க் இருக்கும், அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இது அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குரோமக்கிங்கிற ஆப்ஷன் வாங்க. இந்த குரோமக்கி ஆப்ஷன் எதுக்குன்னா அந்த க்ரீன் கலர் வந்து மறைய வைக்கிறதுக்காக தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை எனபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மற்றதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறது தேவையில்லை, அதனால் நம்ம மறுபடியும் என்ன பண்ண அந்த லேயரை டச் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கத்திரி சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் எதுவும் எனக்கு தேவையில்லை, அதனால் நான் டெலீட் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் சைடு வந்து டெலீட் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை வந்து ஃப்ரண்டில் கொண்டு வரணும். ஸோ அதை டச் பண்ணி இழுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்துடும். இப்போ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு, ஏன்னா பார்த்தாலே தெரியுது நான் நிற்கிற இடத்துல என் முதுகு பின்னாடி கூட டிவி தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணால் மறுபடியும் அந்த குரோமக்கி தான் ஆப்ஷன் போங்க, போயிட்டு ஸோ அந்த ஆப்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அந்த அட்ஜஸ்ட்டை உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ லைட்டாக அந்த இடத்துல க்ரீன் கலர் தெரிய தான் செய்யுது, அதுக்கு வந்து லைட்டிங் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த லைட் வெளிச்சத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகி என் மேலே வந்து க்ரீன் ஷேடோ தெரியுது. நம்ம மேலே க்ரீன் ஷேடோ தெரியாமல் இருக்குன்னா க்ரீன் அந்த கிளாத் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணும், அந்த மாதிரி லைட்டிங் வந்து அது மேலே அதிகமாக படாத அளவுக்கு நம்ம மேலே லைட்டிங் படுற அளவுக்கு நம்ம வந்து செட் பண்ணி அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது கொஞ்சம் பரவாயில்ல, சரி ரைட் ஓகே இருக்கட்டும். இப்போது நான் வந்து விரலை வச்சு எடுக்கிற ரிமோட்டில் வச்சு எடுக்கிற மாதிரி அந்த ஷாட்டுக்கு நேராக ஓகே இதுக்கு நேராக இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வரணும். அதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு நேராக அந்த ரெட் கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கொண்டு வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஃபுட்டேஜ் அந்த டிவியில் தெரிகிற அந்த வீடியோ ஃபுட்டேஜை அதுக்கு நேராக கொண்டு வாங்க, இந்த ரெட் கலர் கோடுக்கு நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உட்கார்ந்ததுக்கப்புறம் ரிமோட் எடுத்து அழுத்தினதுக்கப்புறம் அந்த வீடியோ ப்ளே ஆகுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லேயர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க, இது தேவையான அளவுக்கு. ஸோ எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இந்த ஒவ்வொரு லேயரும் கரெக்டாக இருக்கணும். இந்த லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சில இது வந்து மறைஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா கரெக்டாக இந்த 3 லேயருக்கு நேராக அந்த ரெட் கலர் லைன் வர்ற மாதிரி வச்சு இந்த பிளாக் கலரை லெஃப்ட் சைடில் டெலீட் பண்ணிவிடுங்க. ஸோ டெலீட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் இந்த சிசர் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் செலக்ட் பண்ணணும். எந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லையோ அந்த இடத்துல அந்த ரெட் கலர் லைனை வச்சுட்டு அந்த எந்த லேயர் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் தேவையில்லையோ அதை அந்த லேயரை வந்து டச் பண்ணிங்கனாலே இந்த சிசர் சிம்பிள் வந்துடும். அதை டச் பண்ணிவிட்டு லெஃப்டாக ரைட்டாக அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது வந்து ஸ்ப்ளிட்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து அந்த வீடியோவை ரெண்டாக பிரிக்கிறது, எதுவுமே டெலீட் ஆகாது, பாதியே பிரியும், அவ்வளோதான். ஸோ இது வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சேவுங்கிற வீடியோ கொடுங்க. இது வந்து மேலே இருக்க செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து ஃப்ரேம் ரேட்டு நான் 60 வச்சிருக்கிறேன், ஃபுல் ஹெச்டியிலே வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஹை லோன்னு இருக்கும், இந்த ஹை லோ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு
ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ இல்லை 1 மினிட் வீடியோ அப்படிங்கிறப்ப நீங்கள் கையில் வச்சு எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே ஏதோ ஒரு 30 தான் அரை மணி நேரத்துக்கிட்ட ஓடுற வீடியோ நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கையில் வச்சிங்கன்னா அதனுடைய ஸ்பேஸ் எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா 1 GB கிட்ட போயிடும். அதை 1 GB நீங்கள் வந்து டேட்டா பட்டன் நினச்சிட்டு போவீங்க, அது கிடையாது. ஸ்பேஸ் அந்த வீடியோ குவாலிட்டி லென்த்தை பொறுத்து இருக்குது. நான் வந்து செகண்ட்ஸ் வந்து 15 செகண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன், அதனால நான் வந்து ஹைலே வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கீழே வந்து சேவ் வீடியோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து சேவ் ஆக ஆரம்பிக்கும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுட்டேஜ், வீடியோ ஃபுட்டேஜ், அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேலே ரைட் சைடில் வந்து கைட் மாஸ்டர்னு சொல்லிட்டு இந்த அப்ளிகேஷனோட நேமு அங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். அதாவது வாட்டர் மார்க்னு சொல்லுவாங்க. அந்த வாட்டர் மார்க்கு இப்போ நான் எடிட் பண்ணதில் இல்லை. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த கைட் மாஸ்டர் அப்ளிகேஷனில் அந்த வாட்டர் மார்க் வரலாம். அது வராமல் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் இல்லாமல் எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணுறதுங்கிறது அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் புதிய ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.